ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ஊற்றி சாப்பிடக்கூடிய ஒயிட் குருமா தான் செய்ய போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு. இப்போ இதில் நான் ரஃப்பாக ஒரு 2 வெங்காயம் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம இதில் வேறு மசால் பொடி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. வெறும் பச்சை மிளகாய் தான் ஒயிட் குருமாங்கிறதுனால நான் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் நல்லா நமக்கு வதங்கட்டும். வெள்ளைப்பூண்டு நான் என்கிட்ட நல்லா பெரிய பூண்டாக இருக்கிறதுனால நான் ஒரு 10 பூண்டு கிட்ட எடுத்திருக்கேன். சின்ன பூண்டாக இருந்தால் நீங்கள் ஒரு 12லேருந்து 13 எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. பொட்டுக்கடலை எதுக்காக சேர்க்குறோம்னா நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதே போல் முந்திரி பருப்பும் ஒரு ஸ்வீட்னஸோட நல்லாயிருக்கும். இது கூடவே நாம் இன்றைக்கி தேங்காய் எடுத்துக்கலாம். நான் தேங்காய் வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் துருவின தேங்காவாக இருந்தால் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா நமக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம வதக்கணும் பாருங்கள். அதே பேனில் இன்னும் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, இந்த சைஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு, 1 ஏலக்காய். இப்போ இது பொரியட்டும். இப்போ இது பொரிஞ்சிருச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு பெரிய சைஸ் பழம், தக்காளி பழம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப நமக்கு சாஃப்ட் ஆகிடக்கூடாது. அப்புறம் நமக்கு குருமா கலர் சேஞ்ச் ஆயிரும். சும்மா லைட்டாக அப்படி வதக்கி கொடுத்தா போதும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள் பேஸ்ட்டு, அதை அந்த தேங்காய் மசாலு அதை உள்ளே சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா நமக்கு கொதிச்சு வரட்டும். குருமா கொதிச்சுட்ருக்கு. இது கொதிச்சுட்ருக்கிறப்பவே நம்ம ஒரு கையளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம ஒரு 5-6 இலை புதினா சேர்த்துக்கலாம். நல்லா அந்த புதினா இந்த குருமாவோட கொதிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். குருமா நமக்கு நல்லாவே திக்காயிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் திக்காக வைக்கணுமோ வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த குருமா நல்லா டக்குன்னு சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். அதிகமான டைம் எடுக்காது. இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும் ஒயிட் குருமா. இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான ஒரு ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமாவை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் நல்லா ஷைடிஸாக வச்சு சாப்பிட்லாம். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம ஒயிட் குருமா ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு என்னோடய வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.